இங்கே எத்தனையோ கோயில்கள் இருக்குது, ஐயப்பன் கோயில். ஏன் நீ சபரிமலைக்கு மட்டும்தான் போகணுமா? சென்னையில் இருக்குது, எத்தனையோ ஊர்கள் ஐயப்பன் கோயில் இருக்கே. அங்கே போங்க, போய் சாமியை கும்பிடுங்க. அப்போது இங்கே பக்தி இல்லை, விதண்டவாதம். இது வந்து கடவுளை எதிர்க்கிற விதமாக, மற்ற மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக, அவர்களுடைய வழிபாட்டு முறையை கேவலப்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக பண்ணுற வேலை இது. இது இப்படி தானே நமக்கு தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. உனக்கு உண்மையாகவே பக்தி இருக்குது, நீ சாமியை கும்பிட விரும்புகிற, ஆனால் என்னை அலோவ் பண்ணலை அப்படின்னு வருந்தக்கூடிய இசைவாணியாக இருந்தால், இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டியதானே. பெரியார் இருந்தால் உண்மையாகவே வருத்தப்படுவார். பெரியார் கொள்கை வேறு, பெரியாரை வச்சு இவங்க பண்ணுற அட்டூழியம் வேறு. உண்மையாகவே சொல்கிறேன், பெரியார் குடும்பம் ஈரோடில் இன்னும் இருக்கிறார்கள். அவங்களாம் தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா பெரியார் பெரியார் பெரியார்னு பெரியார் சொல்லாத விஷயங்களும் இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை உண்மையாகவே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கொள்கை ரீதியாக கருத்துக்கள் மாறுபடும், கொள்கைகள் மாறுபடும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் கருத்து இருக்குது. ஆனால் பெரியாரை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாத அட்டூழியங்களை பண்ணிக்கிட்டு பெரியார் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பெரியார் பேத்தின்னா பெரியார் இதுதான் சொன்னாரா? அதெல்லாம் தவறு. ஆக்சுவலாக பெரியார் பேத்தி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா பெரியார் குடும்பத்தார்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள். இதை அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க இருக்காங்க. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க மத வெறுப்பு. அதை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல்கள், அதை என்கரேஜ் பண்ணி ஒரு கூட்டம்.